ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பற்றின ரிவ்யூ வீடியோ தான். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 பீசஸ் வரும் அண்ட் 6 ஏர்டைட் ஃபுட் கவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரை வெஜிடபிள்ஸ் வந்து அழுகாமல் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 258 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான், மஸ்ட் பை ப்ராடக்ட்னு தான் நான் சொல்வேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காய் வந்து ரொம்ப நாள் அழுகாமல் வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரே தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம காயெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் போட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே கலெக்ட் ஆகிடும். ஸோ காய் மேலே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முக்கிய ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால வாங்குகிற காய் எல்லாமே நிறைய நாள் வீணாக தான் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காய் எதுவுமே வீணாகிறதே இல்லை. உண்மையான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன். இப்போ வரை வந்து பார்த்திங்கன்னா காய் அதிகமாக வீணாகிறதே கிடையாது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு தான் சொல்வேன். இதில் வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மூட முடியாது. இதோ இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மூடவே முடியாது. நம்ம சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் வந்து பொட்டேட்டோ, சேனக்கிழங்கு அந்த மாதிரி இல்லாமல் கேரட், பீன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் இல்லையா. அண்ட் சில்லி, ஜிஞ்சர், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வச்சுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏர்டைட் ஃபுட் கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவர் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த கவரில் போட்டு நீங்கள் அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாது அண்ட் மசாலாலையும் வந்து பூச்சிலாம் பிடிக்காது. அதனால அந்த 6 கவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜும் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் நாளைக்கு குக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியுமே கூட நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எமர்ஜென்சியாக நாளைக்கு எடுத்து குக் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் முடிஞ்ச அளவுக்கு டிஷ்யூ போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் வரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பீசஸுமே நான் ஒரே ரேக்லேயே வந்து அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வெஜிடபிள்ஸும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி அப்டேட்க்கு ஏரியாவில் ப்ரைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.